வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா வைவாஸ்க்கு போகிற பயம் போயிடும். இன்டர்வியூ ரூமுக்கு நிம்மதியாக நடந்து போவீங்க. நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த வீடியோ வெறும் தியரி கிடையாது, சும்மா ஏதோ ஒரு கண்டென்ட் கிடையாது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சிஸ்டம் புரிஞ்சு நீங்கள் இன்டர்வியூ ரூமில் எப்படி ஜட்ஜ் பண்ணப்படுறீங்க, ஸோ அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் கிளியராக நம்ம பேச போகிறோம். முதல்ல வைவாஸ் இந்த வார்த்தை கேட்டாலே நிறைய பேருக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிடும். ஆனால் உண்மை என்னென்னா வைவாஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம் கிடையாது. வைவாஸ் அப்படின்றது நிறைய பேர் வைவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. வைவாஸ் அப்படிங்கிறது ஒரு அப்சர்வேஷன்னு சொல்லலாம். அது எப்படின்னா ஹைகோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கேண்டிடேட் கோர்ட்டில் வேலை செய்ய தகுதியானவரா, பப்ளிக் சர்வீஸ்க்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்களா, இவங்க இந்த ஜாப் எடுத்து பண்ண முடியுமா இவங்களால் அப்படின்னு ஒரு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வைவாஸ். அதுதான் வைவாஸ்ன்னு சொல்கிறோம். ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது நம்ம பிரெயினுக்கான ஒரு டெஸ்ட்டு. வைவாஸ் அப்படின்றது உங்களோட பிஹேவியர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபை பண்ணுவீங்களா, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறதா வைவாஸ். ஸோ இது ஒரு பிஹேவியர் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். வைவாஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரொம்ப பேருக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், எக்ஸாமினராக இருக்கலாம், ரீடர், பெயிலீஃப், ப்ராசஸ் சர்வர். ஸோ இதெல்லாமே பப்ளிக் ஃபேஸிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நீங்கள் பப்ளிக் பீப்புளை மீட் பண்ணி நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஜாபு. ஸோ ஹைகோர்ட்டுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஸ்டாஃப் அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்களோ, இல்லை ரூடாக பிஹேவியர் இருக்குமோ, டிஸ்ரெஸ்பெக்டாக இருப்பாங்களா ஸ்டாஃப் மக்கள்கிட்ட அப்படின்னு கோர்ட்டுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். ஸோ இதனால தான் வைவாஸில் செக் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்ட இந்த பர்சன்கிட்ட ரெஸ்பெக்ட் இருக்கா, இவங்க ஈகோவாக இருக்கிறாங்களா, இல்லை காமாக ஹேண்டில் பண்ணுறாங்களா ஒரு விஷயத்த, இவங்களுடைய அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு டிக்னிட்டி இருக்கா, டிக்னிட்டி எப்படி, கோர்ட்டோட டிக்னிட்டி புரியுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே எம்சிக்யூ, அதாவது உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமில் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காகத்தான் வைவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நேம் கால் ஆகுது, இன்டர்வியூ ரூமுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே என்ன நடக்கும்? ஒரு 5-6 பேர் பேனல் இருக்கும். சீரியஸ் ஃபேஸோட ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, சேரில் உட்கார சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த வைவாஸ்ன்றதே நடக்கும். ஸோ இது ரொம்ப 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 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அந்த 30 செகண்ட்ஸில் அவங்க என்ன நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட வாக்கிங் ஸ்டைலை நோட் பண்ணுவாங்க, சிட்டிங் நீங்கள் எப்படி உட்கார்றீங்கன்றதை நோட் பண்ணுவாங்க, ஐ கான்டாக்ட் இருக்கான்றதை பார்ப்பாங்க, ஐ டு ஐஸ் ஃபேஸ், நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் நர்வஸாக இருக்கீங்களா, இல்லை ஷையாக இருக்கீங்களா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஸோ கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே ஒரு 50% ஒப்பீனியன் உங்கள் மேலே அவங்களுக்கு போயிடும். முதல்ல என்னென்ன கொஷின்ஸ் இந்த வைவாஸில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு ரொம்ப ட்ரிக்கான கொஷின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை செக் பண்ணுவாங்க. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்களா, இல்லை பயந்துக்கிட்டே பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நர்வஸாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான். ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். ஸோ இந்த ஜாபு நான் கொடுத்தா நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்ற லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பேசணும். இப்போ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்னு சொன்னோடனே அவங்களோட நிறைய பேர் அவங்களோட லைஃபோட ஸ்டோரியவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஜாப் ரிலவெண்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். அதாவது நான் என்ன படித்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இப்போது அதே மாதிரி ஜாப் அவேர்னஸ் கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலை என்ன, கோர்ட்டில் டிசிப்ளின் ஏன் முக்கியம்,
ஸோ இதில் பர்ஃபெக்ட் டெஃபனேஷன்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன மைண்டில் இந்த ஜாப்னா இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா உங்கள் மைண்டில் என்ன நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா இந்த ஒர்க்லாம் இருக்கும், நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுச்சுவேஷன் கொஷின்ஸ்ன்னு கேட்பாங்க. அதாவது பப்ளிக் கோவமாக பேசினா, இல்லை சீனியர் ஆஃபீஸர் தவறாக சொன்னால் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்கள் மெச்சூர்டாக பேசுகிறீங்களா, மெச்சூரிட்டி உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ பப்ளிக்கிட்ட நீங்கள் கோவமாக பேசுவீங்களா, அதே மாதிரி வந்துட்டு ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து திட்டினார்னா அவர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். சுச்சுவேஷன் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி மெச்சூர்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அவங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட பிஹேவியரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில கொஷின்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கேட்கலாம். பிஹேவியர் டெஸ்ட்னால் என்ன மாதிரி கொஷின்னா, நைட் டியூட்டி வந்தால் அந்த மாதிரி நைட் டியூட்டிலாம் வருவீங்களா, அதே மாதிரி ப்ரெஷரில் மிஸ்டேக் ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும், அந்த ப்ரெஷரில் ஒரு ஜாபை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினுக்குலாம் நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும், ப்ளஸ் காமாக ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆன்சர் தான் இந்த இடத்துல தேவைப்படும். இது வந்துட்டு அந்த மாதிரி நைட் டியூட்டிலாம் போட மாட்டாங்க. பட் வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது, ப்ரெஷரில் நீங்கள் ஒரு வேலையை மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாகவும் பதில் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுடைய ஆன்சர் வந்துட்டு ரொம்ப இது பண்ணி பேசாமல் ரொம்ப கொஞ்சம் காமாக அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வைவாஸில் ஃபெயில் ஆகுற ரியல் காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக நான் தான் எனக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணி பேசக்கூடாது. ஓவர் ஸ்மார்ட் டாக்குன்னு சொல்லுவாங்க. ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் காமிச்சிக்கக்கூடாது வைவாஸில். அதாவது கான்ஃபிடென்ஸை வந்துட்டு எனக்கு வந்து ஃபேக் கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படி, இப்போதைக்கு இந்த இன்டர்வியூக்கு வர்றதுக்காக நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நேச்சுரலாகவே நீங்கள் கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் காமிச்சிக்கணும். அதே மாதிரி ஆட்டிடியூட் பார்ப்பாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆட்டிடியூட் காட்டக்கூடாது. கோர் ஜாப் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அந்த கோர் ஜாப்போட இம்பார்ட்டன்ஸே என்னன்றது தெரியாமல் பேசக்கூடாது. ஸோ இது எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான காரணங்கள். ஓவர் ஸ்மார்ட் டாக்கு, ஃபேக் கான்ஃபிடென்ட்டு, எனக்கு தான் எல்லாம் தெரிகிற ஆட்டிடியூடு, அதே மாதிரி கோர் ஜாப் இம்பார்ட்டன்ஸ் புரியாமையே பேசுகிறது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அரகன்ஸாக நமக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு வைவாஸில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ டே மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கும் நமக்கு அதாவது கான்ஃபிடென்ட், நான் ஜாப் கேட்டு போகலை, கோர்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், இந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தால் தான் ஃபியர் தானாக வந்துட்டு உங்களுக்கு போகும். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு நான் கோர்ட்டில் வந்து ஜாப் வேலைக்காக போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டே நீங்கள் வச்சுக்காதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா சுத்தமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. நான் வந்து கோர்ட் ஜாபுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக போகிறேன், அவ்வளோதான். இதுதான் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட ஃபியர், பயம் எல்லாமே உங்களுக்கு போகும். ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு லைன் வந்துட்டு காமனாக சொல்லுவாங்க, வைவாஸ் ஷுட் நாட் பி ஆர்பிட்ரி பட் இட் இஸ் நெசசரி டு ஆக்சஸ் சூட்டபிலிட்டி. அப்படின்னா அதாவது உங்களுடைய மார்க், நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எடுத்த மார்க்கை விட இந்த ஜாப் உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்றத தான் வந்துட்டு பார்ப்பாங்க. அதுதான் வைவாஸ்க்கான சூட்டபிள். அதாவது இந்த பர்சனுக்கு தான் இந்த ஜாபு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த சூட்டபிள் செக் பண்ணுறது தான் வந்துட்டு வைவாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வைவாஸ் வந்துட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணலை, உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வைவாஸ்ன்றது கனெக்ட் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக கிடையாது.
ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் ஓகே, வைவாஸில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தால், ரெஸ்பெக்டடாக பேசினீங்க அப்படின்னா, காமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சுரலி செலெக்ஷன் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஹைகோர்ட் வைவாஸ் மார்க் இன்டர்வியூ ரியல் கொஷின் அண்ட் ஆன்சர் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.